மணி வணக்கம். என் பேர் சுதா. நான் ஒசூர்லேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு 11 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். அங்கே எத்தனை வாரம் வரணும், எத்தனை நாள் வரணும், எத்தனை மாதம் வரணும் அப்படின்னு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு எத்தனை வாரம் எத்தனை மாதம்னு இல்லை. இங்கே வர்றோம் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. அதனால எனக்கு எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ, எப்பெல்லாம் என்னால் முடியுதோ அப்பெல்லாம் நான் என் அம்மா வீட்டுக்கு வர்ற மாதிரி இதை நான் வந்துட்டு போவேன். எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எத்தனை வருஷம் வர்றேன், எத்தனை மாதம் வர்றேன் அப்படிங்கிறது இல்லை. நான் இப்படி வர்றதுனால என் நம்பிக்கைக்கு பலனா என் குடும்பத்தில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு இந்த வலது கை வலி எடுக்குதுன்னு சொன்னால், நாங்கள் சின்ன குழந்தைக்கு என்ன வலி இருக்கும், கீழே விழுந்துருப்பா இல்லைன்னா ஐடாக்ஸ் போட்டே நாங்களும் விட்டுட்டோம். கொஞ்சம் ஒரு வாரம் போக போக அவளால் கையை அசைக்க முடியலை. அவளுக்கு ஃபைனல் எக்ஸாம் போய்கிட்டு இருந்துச்சு. எக்ஸாம் எழுத கையோட வீங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த உள்ளங்கை ஃபுல்லாக அவளுக்கு ஊதா நிறம் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பயம் கொடுத்தது அந்த கலர் சேஞ்ச் ஆனது தான். அப்புறம் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவளுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்ட்டாங்க. அவளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், இந்த ப்ராப்ளம் இருக்கும், நர்வ்ஸ் ஏதாவது இதாக இருக்கும், கம்ப்ரஸ் ஆயிருக்கும், கையை தூக்கவே முடியலை. அவளால் அவளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கூட பண்ண முடியலை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நாராயணா ஹிருதாலயா பெங்களூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், 9 டாக்டர்ஸ் அவளை பார்த்தாங்க. எல்லாம் ருமட்டாலஜிஸ்ட், அதுக்கப்புறமா நியூரோ சர்ஜன், ஸ்பைன் நியூரோ, ஆர்த்தோ, இத்தனை டாக்டர்ஸ் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி எம்ஆர்ஐ மட்டும் கிட்டத்தட்ட அவளுக்கு 1.25 மணி நேரம் எடுத்தாங்க. எங்கேயாவது எதையாவது கண்டுபிடிச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் பிள்ளைக்கு ஒன்றும் இருக்காது, கண்டுபிடிச்சு சர்ஜரி பண்ணிடுவோங்கிறாங்க. சர்ஜரிக்கு வாய்ப்பே இல்லை. நான் இப்போ நாகம்மா குடும்பத்தை சேர்ந்தவ, என் பிள்ளை உடம்புல பவானி இருக்கிறதுனால கண்டிப்பா இது நடக்காது அப்படின்றதுல ஒரு 100% நம்பிக்கை வச்சிருந்தேன். அம்மாவுக்கு டெய்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருவேன். அம்மா பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அதில் அம்மாவும் பார்த்தாங்க, என் பிள்ளைக்கு தேவையான பூஜைகள் பண்ணாங்க. என் பிள்ளைக்குரிய நோய் மயோசைட்டிஸ் அப்படின்னாங்க. மயோசைட்டிஸ்க்கு இதுவரை ஆச்சு, இன்னும் மெடிசன் கண்டுபிடிக்கல. அது நம்ம டேப்லெட் எடுத்தாலுமே கோவிலுக்கு இங்க வந்த அன்னைக்கு ஈவினிங்கே அவ கையை அசைக்க ஆரம்பிச்சா. கை சரியாயிடுச்சுமான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான் என் பொண்ணு. என்னால் கோவிலுக்குள்ள வர முடியாத சூழ்நிலை. இதை விட வாழ்க்கையில எனக்கு வேற என்ன அதிசயம் நடக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு 14 வயசு பெண் குழந்தை, என்னை விட வளர்த்தியான குழந்தை, கை வரல அப்படிங்கும்போது ஒரு தாய்க்கு அது கஷ்டம். அப்போ நான் அழுகிறத பார்த்து என்னுடைய தாய் என் பிள்ளைய சரிப்படுத்தி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பவானி அம்மா இல்லை அப்படின்னா இது எதுவுமே சாத்தியம் கிடையாது. இது கோவில் மட்டும் கிடையாது, ஒரு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இங்க நிச்சயமா நீங்க என்ன கேட்டாலுமே கிடைக்கும். ஜெய் பவானி.